ஹாய். யூஸ்வலாக நம்ம சமைக்கிறது எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு தானே. என்னைக்காவது ஹேருக்காக சமைச்சிருக்கோமா? இன்றைக்கி ஹேருக்கு தான் சமைக்க போகிறோம். வாங்க என்ன சமைக்கலாம், எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுத்தமான மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதில் கேரட், நல்லா ஒரு கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை தெரியுதுங்களா, கருவேப்பிலை தான் நான் ஜாஸ்தி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ரோஸ்மெரி இலை இல்லை அப்படின்னா தாராளமாக செம்பருத்தி பூ இல்லை அதோட இலை கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மெயினான இன்க்ரீடியன்ட் முருங்கை இலை. அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு 3 கிராம்பு. அதை நான் ஃபைனலாக சேர்த்தனால அந்த கிளிப்பிங் அட்டாச் ஆகலை, டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியண்ட்டை நான் சொல்லும் போது இதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. இது எண்ணெய் காய்ச்சறதுக்காகவே நாங்கள் வச்சுருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எண்ணெய் காய்ச்சி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பல்காக செஞ்சு வைக்காதீங்க. அது ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த எண்ணெய் நான் ரெடி பண்ணுறேன்னா 1 வீக் போதும். அகெயின் மறுபடியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியான இன்க்ரீடியன்ஸை போட்டு ரெடி பண்ணாமல் இப்போ இது ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு டைம் ஆலோவேரா, அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேஷனாக நம்ம மாற்றி போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ ஹேர் பேக்குமே அப்படி தான். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும். பார்த்திங்களா, அந்த ஆயிலோட கலரே எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு. ஸோ அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஹேர் பேக் தேங்காய் எண்ணெய் ரெடி. இதை நீங்கள் நைட் அப்ளை பண்ணலாம், காலையில், வீக்லி 2 3 எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலோட ஃப்ளேவர் இந்த ரோஸ் பெட்டல்ஸில் தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் கிடச்சிது அப்படின்னா சேர்த்திக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ட்ரை பன்னீர் ரோஸே சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக நோட் பண்ணுங்கள், ஃபைனலாக ஒன்று சேர்ப்போம். அது என்ன அப்படின்னா, நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவீங்க இல்லையா? ஸோ இப்போ லைட்டாக எடுத்து கையில் போட்டு அப்ளை பண்ணும்போது விட்டமின் இ கேப்சூல்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஒரு கேப்சூல், லாங் ஹேராக இருந்தது அப்படின்னா 2, மீடியம் ஹேர்னால் 1 போதும், போட்டு அதையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரூட்ஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு எண்ணெய் காய்ச்சுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 1 வீக்குக்கு போகுது. அப்புறம் எண்ணெய் காய்ச்சினா பிசு பிசுன்னு இருக்குமாலாம் கேட்பீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வீட்டில் செய்கிறது அப்படின்றதுனால எந்த பிசுப்புமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.